சரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திரையோவிம்ச தசக 23rd தசகம் மகாலட்சுமி அவதாரம். மகாலட்சுமி அவதாரக. சோ ரொம்ப அழகான ஸ்டோரி. மகிஷாசுர வதம் அந்த ஸ்டோரி வருது. நம்ம ஏற்கனவே மது கைடப வதம் நம்ம பார்த்துட்டோம். மகிஷாசுர வதம், சும்பனி சும்பவதம்லாம் வந்துட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல அம்பாளுடைய பல்வேறு how she plays role in many other epics அப்படிங்கிறது. ராமருடைய கதையில அம்பாளுடைய பார்ட் என்ன, அம்பாளுடைய அனுகிரகத்தோட அவர் எப்படி அந்த ராவணனை வதம் பண்ணார் பார்த்தோம். அப்புறம் கிருஷ்ண கதால அதே மாதிரி அம்பாளுடைய பார்ட் அதுல என்ன அப்படிங்கிறது. பூமி துக்க அந்த இதுக்கு அம்பாளுடைய அனுகிரகத்தோட தான் அந்த கிருஷ்ணாவதாரம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகாலட்சுமி அவதாரம். அந்த மகாலட்சுமிங்கிறவோ எப்படி தோன்றினா அந்த அந்த ஸ்வரூபம் எப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல் ஸ்வரூபம் அப்படிங்கிறது. அதாவது ஒவ்வொரு தேவர்களுக்கும் ஒரு ஒரு சக்தி இருக்கு. மும்மூர்த்திகளுக்கும் அவளுக்கு தனி சக்தி இருக்கு. அந்த அத்தனை சக்தியும் ஒன்று சேர்ந்த ஒரு ஸ்வரூபமா ஒரு ஸ்திரீயா வர்றதுதான் இந்த மகாலட்சுமி அவதாரம். அப்படி ஒரு அவதாரம் எடுப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் இந்த கதையில. சோ ஒரு காலத்துல ரம்பன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தானா. அந்த ரம்பன் ரொம்ப தபஸ் பண்ணி, அவனுக்கு இன்னொரு தம்பி இருந்தான். அதெல்லாம் நிறைய அந்த பூர்வ கதையெல்லாம் இருக்கு. பட் நம்ம மெயினான இது பார்த்தோம். சோ அந்த ரம்பனுடைய புத்திரன் தான் இந்த மகிஷாசுரன். மகிஷன் அப்படிங்கிறவன் எருமை தலையோட உடம்போட பிறந்த ஒரு அசுரன் ஆகும். சோ அந்த ரம்பனோட பையன் அவன் மகிஷன் இருக்கான் இல்லையா, அவன் அரசனா இருக்கிற அந்த காலத்துல ஆஸ் யூஷுவல் தேவர்களுக்கு அசுரர்களுக்கு எப்ப பார்த்தாலும் யுத்தம் நடந்துட்டே இருந்தது. அப்போ என்ன பண்ணான்னா மகிஷன் என்ன பண்ணா, மேருமலைக்கு போய் பிரம்மாவை மனசுல நிறுத்தி தியானம் பண்ண ஆரம்பிச்சானா. கிட்டத்தட்ட 14,000 வருஷம் தவம் பண்ணினான். பிரம்மனும் மகிழ்ச்சியா ஹம்ச வாகனத்துல அவனுக்கு காட்சி கொடுத்துட்டு, உனக்கு என்ன வரம் கேளு, வேணும் அப்படின்னு கேளு அப்படின்ன உடனே மகிஷன் என்ன சொல்றான், நான் மரணமே அடையக்கூடாது, அதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்ப பிரம்மா சொன்னானா, ஜனனம் மரணம் ரெண்டுத்தையும் யாராலையும் மாத்த முடியாது, நானும் விதிக்கு கட்டுப்பட்டவன் தான், அதனால இந்த வரம் கொடுக்க முடியாது, வேற ஏதாவது வரம் வேணும்னா கேளு அப்படின்ன உடனே மகிஷன் என்ன கேக்குறான்னா, எனக்கு தேவர்களாலோ மனிதர்களாலோ தைத்தியர்களாலோ மற்ற எந்த ஆணாலும் எனக்கு மரணம் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரத்தை கேட்டானா. அப்படியே மரணம் வந்தாலும் அது ஒரு பெண்ணால் வந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு வரத்தை கேட்டானா. மனசுல அவன் என்ன நினைச்சான், நான் ரொம்ப பெரிய பலசாலியாக்கும், நம்மள ஒரு பொண்ணு எப்படி நம்மள தோக்கடிக்க முடியும், நம்மள கொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் அவனுக்கு. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு வரம் கேட்டானா. எந்த ஸ்திரீயால வேணாலும் எனக்கு இது வரலாம், ஆணாலேயோ தேவர்களாலேயோ தைத்தியர்களாலேயோ மரணம் வரக்கூடாதுங்கிற மாதிரி. ஆனா அவன் அந்த பெண், அந்த பராசக்திங்கிற அந்த ஸ்திரீய மறந்துட்டான் போல இருக்கு. அதான் எல்லாத்துக்குமே ஒரு வரம் கேட்கும் பொழுது கூட கெட்டவ அழியணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கிளாஸ் வச்ச மாதிரிதான் அவ மனசுலயும் அந்த வரம் கேட்கறது தோணும் அப்படிங்கிறது. த திங்ஸ் ஹாஸ் டு ஹேப்பன் இல்லையா. ஒரு சில இது இப்படிதான் நிகழணும்னு இருக்கும் பொழுது அசுரர்கள் அவளுக்கு வரமும் கேட்கணும், கொடுத்து ஆகணும். அவ அதுக்காக அந்த தவம் பண்ணா வரம் கொடுத்துதான் ஆகணும். ஆனா அதுலயும் பாருங்கோ, அவ மனசுல இப்படி வரம் கேட்கணுங்கிறத உண்டு பண்ணதும் அந்த ஆதி பராசக்தி தான். கரெக்டா. சோ அந்த மாதிரி கேக்குறான். பெண்ணால மட்டும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு,
அந்த வரத்த வாங்கின உடனே, ஓகே இனிமே நம்மளுக்கு கவலையே இல்ல. நம்மள யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் வரான். தேவலோகத்துல தன்னுடைய சேனாதிபதி படைகளை வந்து அழைச்சுன்னு போய் அங்க கடுமையான யுத்தம் பண்றான். இந்திரன், பிரம்மா, விஷ்ணு, சிவன் எல்லாரையும் ஜெயிச்சுடுறான் அவன். இந்த லோகத்தையே ஆக்கிரமிக்கிறான். அது மட்டும் இல்ல, தேவர்கள் எல்லாம் என்ன பண்றான், சொர்க்கலோகத்துல இருந்து விரட்டி விட்டுடுறான் அவன். அங்க ஃபுல்லா ஆக்கிரமிச்சுண்டு. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு இதெல்லாம் தெரியாம பூமியில எவ்வளவோ யஜ்ஞம், யாகம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சோ அதுல இருந்து அந்த ஆகுதியில போடுற அந்த ஹவிர்பாகத்தை வந்து தேவர்களுக்கு கிடைக்காதபடி இவ அதையும் அபகரிச்சு கொண்டிருந்தான் இந்த அசுரர்கள். சோ தேவர்களுக்கு பார்த்தோம்னா தங்குற இடமும் இல்ல, தேவலோகமும் போச்சு, சாப்பிட உணவும் கிடைக்கல, ஹவிர்பாகமும் போச்சு. மகிஷன் வந்து அந்த எங்க பார்த்தாலும் வந்து இப்போ மகிஷனுடைய ஆக்கிரமிப்பு தான், மகிஷனோட சேனைகளால எங்க பார்த்தாலும் துன்பம் நேர்றது. தேவர்கள் என்ன பண்றா, வழியே தெரியாம பிரம்மாட்ட போய் உதவி கேட்கிறா. பிரம்மா என்ன சொல்றார், இல்ல நம்ம சங்கரரை போய் கேட்போம், அதாவது சிவனை போய் கேட்போம் சொல்லிட்டு எல்லாம் பிரம்மா அப்புறம் சிவன் கிட்ட வர, சிவன் என்னாலயும் இதுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு விஷ்ணுவை போய் சந்திக்கலாங்கிறார். சோ எல்லாரும் சேர்ந்து ஒரு யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு வரா. சோ எல்லாம் மும்மூர்த்திகள், தேவர்கள் எல்லாரும் வந்து ஃபைனலா யோசிச்சு என்ன சொல்றா, அந்த அம்பாளை சரணடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை வேண்டிக்க ஆரம்பிக்கிறா. மும்மூர்த்திகளும் வந்து ஆஹ் அதான் அம்பாள வந்து போய் வேண்டிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கு வந்து முன்னாடியே வந்து இந்த இதுவும் இருக்கு. அதாவது முன்னாடியே தேவர்கள் வந்து அசுரர்களோட சண்டை போகும்போது மும்மூர்த்திகளும் அங்க போய் சண்டை போடுறா. ஆனா அவளும் தோல்வியை தான் தழுவினர். சோ இது வந்து என்ன காரணம், முதல்ல அதை ஆராய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்க்கும் பொழுது மகிஷாசுரனுடைய அந்த வரமே அதற்கு காரணம். யாராலையும் என்னை தோக்கடிக்க முடியாது ஒரு பெண்ணை தவிரன்னு அவன் கேட்ட அந்த வரத்தினாலதான் நம்மளால அவனை ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னு இது பண்றான். சரி, ஸ்திரீயாலதான் வந்து அவனுக்கு மரணம் நேரணும் அப்படின்னா மும்மூர்த்திகளுடைய பத்தினிகளுக்கோ இல்ல தேவர்களுடைய பத்தினிகளுக்கோ யுத்தம் பண்ண தெரியாது. சோ இப்ப என்ன வழி இதுக்கு அப்படின்னு யோசிக்கிறான். அப்பதான் விஷ்ணு வந்து ஒரு முடிவு பண்றாராம். என்ன பண்ற, எல்லா தேவர்களுடைய சக்தி அண்ட் நம்ம மும்மூர்த்திகளுடைய சக்தி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு பெண்ணா உருவாச்சுன்னா அவளாலதான் அந்த துஷ்டனை வதம் செய்ய முடியும். சோ நம்ம கிட்ட இருக்கிற அந்த சக்திகள் எல்லாமே அந்த தேவி சக்திகள் தானே, தேவி கொடுத்த அந்த சக்திகள் தானே. அவளுடைய அருள் இருந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த ஆதி பராசக்திய துதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ எல்லாரும் துதி பாடுறா. சோ அந்த தேவியுடைய ஸ்துதி பாட ஆரம்பிச்ச உடனேயே பாடிண்டு இருக்கும் பொழுதே என்ன ஆகுது, பிரம்மா கிட்டேந்து ஒரு தீப்பொறி மாதிரி, ஒரு அக்னி மாதிரி ஒரு தேஜஸ் வெளிப்படுறது அவருடைய உடம்புல இருந்து. அது பாக்குறதுக்கே எப்படி இருக்கு, அந்த தேஜஸ் பிரகாசம்னா கண்ணை கூசறதான் அந்த மாதிரி பிரகாசிச்சுது. சிவப்பு வர்ணத்துல இருக்கு அந்த தேஜஸ். உஷ்ணமும் குளிர்ச்சியும் கலந்ததாக இருக்கு. அது ரஜோகுண பிரதானமான ஒரு தேஜஸா வெளிப்படுறது. சோ பிரம்மா கிட்டேந்து ரஜோகுண தேஜஸ் வெளிப்படுறது சிவப்பு வர்ணத்துல. அதே மாதிரி சிவன் தேர்ந்து பார்த்தோம்னா தமோகுண தேஜஸ் வெண்மையான நிறத்துல வெளிப்படுறது. விஷ்ணு கிட்டேந்து நீல நிறத்துல சத்வகுண தேஜஸ் வெளிப்படுறது. சோ ஆக மொத்தம் முக்குணங்களும் சத்வ ரஜோ தமோ குண தேஜஸ்கள் மும்மூர்த்திகளிலிருந்து அப்படியே வெளிப்பட்டன. இது மட்டும் இல்லாம இந்திரன் முதலாட எல்லா தேவர்கள்லேருந்தும் அந்த தேஜஸ் வந்து வெளியில வந்தபடி இருந்துதான். அது பார்க்கறதுக்கே அவ்வளவு அற்புதமாக இருந்துதான். எல்லா தேஜஸும் ஒண்ணு சேர்ந்த உடனே 18 கைகள் உடைய ஒரு பெண் உருவமாக அது மாறியது. அந்த பெண்ணுடைய முகம், அந்த முகம் வந்து பார்த்தோம்னா சிவனுடைய தேஜஸ். சுருண்ட அவளுடைய அந்த கூந்தல் பார்த்தா யமனுடைய தேஜஸ்.
அந்த திரிநேத்திரம் கண்ணு 3 கண்கள் பார்த்தா அக்னியினுடைய தேஜஸ், மூக்கு குபேரனோட தேஜஸ், அந்த 18 கைகள் அந்த விஷ்ணுவுடைய தேஜஸ். இந்த மாதிரி எல்லா தேஜஸும் சேர்ந்து அமையப்பெற்ற ஒரு பெண் உருவமும் தோன்றியது. யார் இப்படி எல்லா தேஜஸையும் ஒண்ணு சேர்த்து இப்படி ஒரு பொண்ணா உருவா ஆக்கியது அப்படின்னு பார்த்தோம்னா, சாக்ஷாத் அந்த ஆதி பராசக்தியினுடைய வேலைதான் இது. அததான் விஷ்ணுவும் சொன்னார் அப்படின்னு. சோ அந்த பெண்ணோட உருவத்தை பார்த்த உடனேயே எல்லா தேவர்களுக்கும் ஒரு பெரிய சை ஆஃப் ரிலீஃப். இனிமே நம்மளுக்கு பயம் இல்லை. அந்த அசுரனை வதம் புரிய வேண்டிய அந்த ஸ்திரீ உருவம் எடுத்து விட்டாள். நம்ம பிரார்த்தனை பலித்து விட்டது அப்படின்னு அவ நிம்மதி பெருமூச்சு விட்டாளாம். சோ அந்த 18 கைகளோடு தோன்றிய அந்த தேவி யார் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, அவ வேற யாரும் இல்ல, அந்த பகவதி தேவி தான் மகாலட்சுமி அவதாரம். பக்தர்களுக்கு அபயம் தர எடுத்த அந்த அவதாரம். பார்ப்பதற்கு அவ்வளவு சுந்தரமான ரூபம். அவ்வளோ அழகா இருக்கா. பவழம் மாதிரி உதடு, 18 கைகளோட, 18 கையிலயும் பார்த்தோம்னா 18 ஆயுதங்களோட, அதை தவிர மூவர்ண அந்த குணங்களுடைய வர்ணம் இருக்கு இல்லையா, அந்த சிவப்பு, வெண்மை, நீலம் எல்லாம் கலந்த ஒரு வர்ணத்தோட அந்த தேஜஸோட இருக்கக்கூடிய ஒரு சரீரம். சகல விதமான ஆபரணங்கள், சகல விதமான ஆயுதங்கள். அதாவது அந்த ஆயுதங்கள்லாம் என்ன அப்படின்னா, எல்லா தேவர்கள்டேந்தும் அவ அவ அவாவாளோட ஸ்பெஷல். இப்ப இந்திரன்னா வஜ்ராயுதம் அவ ஸ்பெஷல், அவர் அதை கொடுத்தார். சோ அந்த மாதிரி த மோஸ்ட் பவர்ஃபுல் ஒரு இது அத்தனை பேர்ட்டேந்தும் வந்த சக்திகள், அத்தனை பேர்ட்டேந்தும் வந்த ஆயுதங்கள், ஆபரணங்கள், அந்த சிம்ம வாகனத்தோட அந்த தேவி காட்சி தருகிறாள். அத பார்த்தா பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட அதி சுந்தர உருவத்தோட இருக்கா அவ. ஆனா அதே சமயத்துல அசுரர்களான அந்த துஷ்டர்களுக்கு பயம் தரும் உருவமாகவும் இருக்கா. அதாவது அழகு, அதே சமயத்துல வீரம், ரெண்டும் கலந்த ஒரு அற்புதமான ரூபத்தோட இருக்கா அந்த தேவி. சோ அந்த தேவியுடைய ரூபத்தை பார்த்த உடனே தேவர்கள் நம்ம காப்பாத்துற அந்த தேவி வந்துட்டா அப்படின்ற அந்த சந்தோஷத்துல அவளுக்கெல்லாம் ரொம்ப ஆர்ப்பரித்தனர். தாயே, நீதான் சகல தேவர்களுக்கும் புகலிடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவிக்கு நமஸ்காரம் பண்றா. அந்த அம்பாள் சொல்றா, இனி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவதரித்த அந்த நோக்கம் அது நிறைவேற போறது அப்படின்னு சொல்லி அவ என்ன சொல்றா, அப்படி ஒரு பலமா சிரிக்கிறா அந்த தேவி. அந்த மகாலட்சுமியான தேவி சிம்ம வாகனத்துல இருந்துண்டு அப்படி அட்டகாசமா சிரிக்கிறா. அந்த சத்தத்தை கேட்ட உடனே 8 திசையும் நடுங்க ஆரம்பிக்கிறதாம். அப்படி ஒரு பலத்த சிரிப்பு சிரிக்கிறா. பூமியே கிடுகிடுக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது, மலையே அசையறதாம். அப்படி ஒரு சத்தமான ஒரு சிரிப்பா அது இருந்தது. அந்த சத்தம் மகிஷன் வரைக்கும் அவனுக்கும் கேட்கறது, அந்த அசுரனுக்கு. யார் இப்படி சிரிக்கிறது அப்படின்னு அவனுக்கு பயங்கர கோபம் வருதாம். அத கேட்ட உடனே என்ன சொல்றான், தன்னுடைய தூதர்களை அழைச்சு, யார் இப்படி சத்தமா சிரிக்கிறா, எங்க இருக்கா, போய் பார்த்துண்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புறான் தன்னுடைய தூதர்களை. தூதர் போறான், அந்த அம்பாளை பாக்குறான். அங்க போய் அவதான் சிரிக்கிறான்னு பார்த்துட்டு திருப்பியும் திக்பிரம பிடிச்ச மாதிரி ஓடி வரான். சொல்றான், அசுரன் கிட்ட சொல்றான், அப்படி ஒரு கர்ஜனை பண்ணினது வேற யாரும் இல்ல, ஒரு பெண் தான். அவ வீரமும் சிருங்காரமும் ஒருங்கே இணைந்த அழகினை உடையவளாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்றா. அதாவது அவள்கிட்ட வீரமும் தெரியறது, அதே சமயத்துல சிருங்காரம், அப்படி ஒரு அழகும் தெரியறது அப்படின்னு சொன்ன உடனே மகிஷனுக்கு அவனுக்குள்ள இருக்கிற அந்த காம உணர்வு வெளியில வருது. சோ தூதுவனார் திருப்பியும் அனுப்புறான், நீ போய் அவள்கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு தூதனை அனுப்புறான். அவனும் தேவியிட்ட போய் சொல்றான், மகிஷனை பத்தி ரொம்ப பெருமையா சொல்றான் அந்த தூதன்.
அவன் மகிஷன் அப்பேற்பட்ட பலசாலியாக்கும், தேவர்களையே வெற்றி கண்டவன், அவ்வளோ அழகானவன், அப்படி இப்படின்னு சொல்லி மகிஷாசுரனை புகழ்ந்து அவகிட்ட சொல்றான். அவன் வந்து உங்களுடைய கடைக்கண் பார்வைக்கு இப்போ ஏங்குறான். அதனால நீங்கள் என்னோட வந்து என்னுடைய தலைவனான அந்த மகிஷனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் தேவி கிட்ட எடுபடுமா? எடுபடவே இல்லை. அவ கண்டுக்கவே இல்லை. சோ திருப்பியும் போய் மகிஷன் கிட்ட போய் அந்த தூதன் வந்து சொல்றான், இல்ல அவ இதுக்கெல்லாம் எடுபடல அப்படின்னு சொன்ன உடனேயும் அவனுக்கு ஆசை விடல. திருப்பியும் என்ன பண்றான், முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தன்னுடைய மந்திரியை அனுப்புறான். சரி தூதன் வேண்டாம், மந்திரியை அனுப்புறான். அப்போ அம்பாள் வந்து அந்த மந்திரி கிட்ட சொல்றாளாம், நீ உன்னுடைய தலைவன் எனக்கு சமமா ஆக முடியுமா? நான் எங்க இருக்கேன், என் லட்சணம் என்ன, அவனோட அவலட்சணம் என்ன, இப்படிப்பட்ட ஒரு ஆசைய அவனை தயவு செஞ்சு விட்டுட சொல்லு. மரியாதையா இந்திரனுடைய அந்த அவிர்வாகத்தையும் அவளுடைய அந்த சொர்க்கலோகத்தையும் அவள்கிட்ட திருப்பியும் தர சொல்லுவோம் மகிஷன் கிட்ட. அதே மாதிரி அசுரர் கூட்டத்தோட பாதாள லோகத்துக்கு போயிட சொல்லு, அதுதான் அவனுக்கு நல்லது. இல்லைன்னா நான் அவனை கொல்வது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரி கிட்ட சொல்லி அனுப்புறா. உன் அரசன்ட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அவனும் உடனே மகிஷன் கிட்ட திருப்பியும் இந்த மாதிரி வந்து சொல்றான். ஒரு பக்கம் கோபம் வருது, அவளை எப்படியாவது கொல்லணும்னு. ஆனா அந்த கோபத்துக்கு மேல அவனுக்கு காமம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால எப்படியாவது அவளை அடைய வேண்டும் அப்படின்னு திருப்பியும் முயற்சிக்கிறான். பல தூதர்களை அனுப்பியபடி இருந்துட்டே இருக்கான். திருப்பியும் ஒவ்வொருத்தரையா அனுப்புறான். ஆனா எதுக்குமே பலன் இல்லை. அந்த அம்பாளுக்கு அவனிடம் அன்போ பரிதாபமோ துளி கூட இல்லை அப்படின்னு சொல்லி இதோட இது நம்மளுக்கு முடியறது. அம்பாளுடைய அவதாரத்தை பார்த்தோம். மகிஷன் இந்த மாதிரி தூது அனுப்புறான். அவ அதுக்கெல்லாம் வந்து இதுவே கொடுக்கல, அவனை வார்ன் பண்றான். அது வரைக்கும் இந்த கதை நம்மளுக்கு வருது. கடைசி ஸ்லோகத்துல என்ன சொல்றான் அப்படின்னா, மகிஷன்னாலே என்ன, எருமை. சோ அந்த மகிஷன் வந்து ஒரு எருமை, மகிஷம் அப்படிங்கறதே வந்து எருமை. சோ ஒரு எருமையுடைய இது பார்த்தோம்னா அதுக்கு புத்தி எல்லாம் கிடையாது, வெறும் பாரத்தை சுமக்கும், அது மட்டும்தான் அதுக்கு தெரியும். சுய புத்தி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி ஒரு ஜீவன் அந்த எருமை அப்படிங்கிறது. அதால பாரம் சுமக்க முடியல, வீக்கா ஆயிடுத்துன்னா என்ன, உடனே கசாப்பு கடைக்கு தான் அனுப்புவா. அதனால வேற பிரயோஜனமே இல்லை. சோ அதுக்கு வந்து அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவி என்ன சொல்றார், பாலேலி நம்பூத்திரி சொல்றார், எனக்கும் நானும் வந்து அந்த எருமை மாதிரிதான். என்ன ஒரே வித்தியாசம், அதுக்கு வால் இருக்கும், கொம்பு இருக்கும், 4 கால் இருக்கும். ஆனா எனக்கு அது இல்லை. மத்தபடி எனக்கும் அந்த எருமை மாதிரிதான் ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் அப்படிமா. அதுவும் அடி வாங்கும், நானும் வாழ்க்கையில அடி வாங்குறேன். என்னையும் பல பேர் பல விதத்துல துன்புறுத்திட்டு தான் இருக்கா. என்னை காப்பாற்றுவதற்கு நீ மட்டும்தான் இருக்க தாயே, நீதான் என்னை காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. அதாவது எல்லாருமே என்னை வந்து they are using me, எல்லாம் வேண்டியதை இது பண்ணிட்டு என்னை துன்புறுத்திண்டு தான் இருக்கா. சோ எனக்கும் அந்த எருமையுடைய வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. சோ இதுல இருந்து நீதான் என்னை ரட்சிக்கணும், என்னை காப்பாத்தணும் அப்படின்னு வேண்டிக்கிறது. சோ அதுக்கப்புறம் மகிஷாசுர வதம்ங்கிறது வந்து அடுத்த தசகத்துல நம்மளுக்கு வரும். இதுல வெறும் அம்பாளுடைய அவதாரம் மட்டும்தான். ஓகே, ஆரம்பிக்கலாம். ஜெயா ராஜசேகர் மேம்ல இருந்து நான் கூப்பிட்டுமா மேம்? சரிடா. நமஸ்காரம். நமஸ்காரம். ரம்பஸ்ய புத்ரோ மகிஷாசுரः प्राक्, ரம்பஸ்ய புத்ரோ மகிஷாசுரः प्राक् தீவ்ரைஸ்தபோபிர்த்ருஹிணாத் பிரசன்னாத், தீவ்ரைஸ்தபோபிர்த்ருஹிணாத் பிரசன்னாத் அவத்யதாம் பும்பிரவாப்ய திருஷ்டோ, அவத்யதாம் பும்பிரவாப்ய திருஷ்டோ
न मे मृते स्यादिति च व्यचिन्तित न मे दिदिच्छा न मे मृतिश्चादिति च व्यचिन्तित् रम्भस्य पुत्रो महिषासुरः प्राक् तीव्रैस्तपोभिर्द्रुहिणात् प्रसन्नात् अवद्यतां पुंभिरवाप्य दृष्टो न मे मृतिः स्यादिति च व्याचिन्तित् व्यचिन्तित् the last பாதம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. டங் ட்விஸ்டிங்கா கொஞ்சம் கேர்ஃபுல்லா சொல்லணும். நமே மிருதிஸ்யா திதி ச வியசிந்தித் नमे मृतिस्यादिति च व्यचिन्तित् रम्भस्य पुत्रो महिषासुरः प्राक् तीव्रैस्तपोभिर्द्रुहिणात् प्रसन्नात् अवद्यतां पुंभिरवाप्य दृष्टो न मे मृतिः स्यादिति च व्यचिन्तित्. ஓகே, பியூட்டிஃபுல். ஜெயலட்சுமி கணேசன் மாமி. இந்த ஸ்லோகத்துல தான் வந்து பிரம்மா கிட்ட போய் மகிஷன் முதல்ல வரம் கேட்கறது, ஸ்திரீயால தான் எனக்கு மரணம் சம்பவிக்கணும் அப்படின்னு ஃபைனலா அவன் கேட்கிறான். அதாவது அம்பாள் அப்படிங்கிற அந்த பராசக்தின்னு ஒரு ஸ்திரீ இருக்கா, பலம் பொருந்தியவள்ங்கிறத ரியலைஸ் பண்ணாம கேட்ட ஒரு அசட்டு வரம் அது. சச்சிக்ஷுராத்யைரசுரை சமேதஹ सचिक्षुरात्यैरसुरै समेतः शक्रादिदेवान् युधि पद्मजं च शक्रादिदेवानुदि पद्मजं च रुद्रं च विष्णुं च विजित्य नाके रुद्रां च विष्णुं च विजित्य नाके रुद्रं च विष्णुं च विजित्य नागे नागेल नाके नागे कृपया रुद्रं च विष्णुं च विजित्य नाके वसन् बलात् यज्ञः विर्जहार वसन् बलात् यज्ञः विर्जहार सचिक्षुरात्यैरसुरैर्समेतः चक्रादिदेवान् युधि पद्मजं च रुद्रं च विष्णुं च विजित्य नागे वसन् बलात् यज्ञः विर्जहार सचिक्षुरात्यैरसुरैर्समेतः चक्रादिदेवानुदि पद्मजं च रुद्रं च विष्णुं च विजित्य नागे वसन् बलात् रुद्रं च विष्णुं च विजित्य नागे वसन् बलात् यज्ञः विर्जहार. ஓகே, சோ வரன் வாங்கிட்டா நம்மள இனிமே யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது, தேவர்களாவது மும்மூர்த்திகளாவது யாராலையும். ஏன்னா எந்த ஆனாலும் என்னை ஜெயிக்க முடியாதுன்ற மாதிரி வரம் வாங்கிட்டான் இல்லையா. சோ தைரியமா வரான், தேவர்களோட அங்க யுத்தம் புரியறான். தேவர்களாலும் ஒண்ணும் பண்ண முடியல, மும்மூர்த்திகளாலும் ஒண்ணும் பண்ண முடியல அவனை. சோ தேவலோகத்தை விட்டே அவளை விரட்டி அடிச்சுட்டான். அவளுக்குரிய அந்த ஹவிர்பாகத்தையும் அபகரித்து கொண்டான். ஜெயலட்சுமி ஜி மாமி. சிரம் ப்ருஷம் தைத்ய நிபீடிதாஸ்தே. நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம். சிரம் ப்ருஷம் தைத்ய நிபீடிதாஸ்தே தேவாசமம் பத்மஜ சங்கராபியாம் தேவாசமம் பத்மஜ சங்கராபியாம் ஹரிம் சமேத்யாசுரதௌஷ்ட்யமோச்சுः ஹரிம் சமேத்யா சுரதௌஷ்ட்யமூச்சுः त्वां संस्मरन् देवि मुरारिराः त्वां संस्मरन् देवि मुरारिराः चिरं वृषं दैत्यनिपीडितास्ते देवासमं पद्मज शङ्कराभ्यां हरिं समेद्यासुरदौष्ट्यमूचुः त्वां संस्मरन् देवि मुरारिराः चिरं वृषं दैत्यनिपीडितास्ते देवासमं पद्मज शङ्कराभ्यां
हरिं समेध्यासुरदौष्ट्यमूचुः त्वां संस्मरन् देवि मुरारिराह. Thank you. Excuse me, ma'am. மூச்சுஹுவா மூச்சுஹுவா மேம். சுஹு போட்டுக்கோங்க. ஓகே. மூச்சுஸ்வாம் போட்டிருக்கா, மூச்சுஹு தான் வரணும். சோ இது அப்புறம் தேவர்கள் பிரம்மாட்ட கேட்டு, பிரம்மா சிவன்கிட்ட கேட்டு, சிவன் விஷ்ணுட்ட கேட்டு எல்லாருமா சேர்ந்து அம்பாளை துதிப்போம் அப்படின்னு டிசைட் பண்றா. இதுக்கு ஒரே ஒரு உபாயம் நம்மளுக்கு இருக்கிறது, அம்பாளை துதிக்கிறது. அவதான் வழிகாட்டணும் அப்படின்னு சொல்ற. ஜெயந்தி மாமி. சுராவயந்தேன ரணேதி கோரே சுராவயந்தேன ரணேதி கோரே. திருப்பியா. சுராவயந்தேன ரணேதி கோரே. பராஜிதா தைத்யவரோ பலிஷ்டः. பராஜிதா தைத்யவரோ பலிஷ்டः. மத்தோ ப்ருஷம் பும்பிரவத்யபாவான். மத்தோ ப்ருஷம் பும்பிரவத்யபாவான். நனः ஸ்த்ரியோ யுத்த விசக்ஷணாश्च. நனஸ்த்ரியோ யுத்த விசக்ஷணாश्च. விசக்ஷணாश्च. சுராவயந்தேன ரணேதி கோரே. பராஜிதத்தைத்யவரோ பலிஷ்டः. மத்தோபி சம்பும்பிரவத்யபாவன். நனஸ்த்ரியோ யுத்த விசக்ஷணாश्च. சுராவயந்தேன ரணேதி கோரே. பராஜிதா தைத்யவரோ பலிஷ்டः. மத்தோபி சம்பும்பிரவத்யபாவான். நனஸ்த்ரியோ யுத்த விசக்ஷணாश्च. யுத்த விசக்ஷணாश्च. யுத்த விசக்ஷணாश्च. ஓகேவா? சோ இதுலதான் அவர் சொல்றார், முன்னாடியே நம்ம அவனோட சண்டை போட்டிருக்கோம், நம்மளால அவனை சுத்தமா தோக்கடிக்க முடியல, அவனுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே பலவீனவர்களா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அவனுக்கு இதனாலேயே ரொம்ப அகங்காரமும் கர்வமும் பிடிச்சு இருக்கான். சரி, அவன் ஸ்திரீயாலதான் சாகடிக்கலான்னு பார்த்தா நம்ம கிட்ட இருக்கிற ஸ்திரீகளுக்கு யுத்தம் அப்படிங்கிற பழக்கம் இல்லை. அதனால அந்த அசுரனை வதம் பண்ணணும்னா நம்ம வேற ஒரு வழிதான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறார். ஜோதீஸ்வரி மேம். தேஜோபிரேகா பவதீஹனश्चेत्. ஜோதீஸ்வரி மேம். நெக்ஸ்ட் கலைவாணி மேம். तेजोभिरेका भवतीहनश्चेत्. சைவாசுரான் பீமபலான் நிஹந்தா. सैवासुरान् भीमबलान् निहन्ता. யதா பவத்யேததரம் ததைவ. यथा भवत्येतदरं तथैव. सम्प्रार्थयामोऽवतु नो महेशी. सम्प्रार्थयामोऽवतु नो महेशी. तेजोभिरेका भवतीहनश्चेत्. सैवासुरान् भीमबलान् निहन्ता. यथा भवत्येतदरं तथैव. सम्प्रार्थयामोऽवतु नो महेशी. तेजोभिरेका भवतीहनश्चेत्. सैवासुरान् भीमबलान् निहन्ता. यथा भवत्येतदरं तथैव. सम्प्रार्थयामोऽवतु नो महेशी. அப்பதான் விஷ்ணு ஃபைனலா சொல்றார், ஓகே எனக்கு இதுக்கு ஒரு நல்ல உபாயம் தோன்றது. அதாவது தேவர்கள் அப்புறம் மும்மூர்த்திகள் எல்லார்ட்டேந்தும் ஒரு தேஜஸ் வெளிப்பட்டு அதெல்லாம் சேர்ந்து ஒரு பெண் உருவமாக அமையும் என்றால் அந்த உருவம் அவனை கண்டிப்பா வதம் செய்யக்கூடிய ஒரு உருவமாக இருக்கும்.
சோ இதெல்லாம் நடக்கணும்னா அதுக்கு அந்த அம்பாளை தான் நம்ம துதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய அருள் கிடைச்சதுன்னா நிச்சயம் இது நடக்கும் அப்படின்னு அம்பாளை துதிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கலாவதி மேம். அப்புறம்தான் அந்த ஒவ்வொருத்தேண்டா தேஜஸ் வெளியில வருது. तेजांस्य भुवन् विविधानि शक्रमुखामरेभ्यो मिषतोऽखिलस्य. மேம் ஆறாவது 6th ஒன் விட்டுட்டீங்க. ஃபர்ஸ்ட் இது ஏவம் ஹரோ அது வரும்ல. ஓகே சாரி. एवं हरौ वक्तरि पद्मजातात्. ஏவம் ஹரோ வக்தரி பத்மஜாதாத். तेजो भवत् राजसरक्तवर्णम्. तेजो भवद् राजसरक्तवर्णम्. शिवादभूत्ताम तामसरौप्यवर्णम्. शिवादभूत् तामसरौप्यवर्णम्. नीलप्रभं सात्विकमच्युताच्च. नीलप्रभं सात्विकमच्युताच्च. एवं हरौ वक्तरि पद्मजातात्. तेजो भवत् राजसरक्तवर्णम्. शिवादभूतामसरौप्यवर्णम्. नीलप्रभं सात्विकमच्युताच्च. एवं हरौ वक्तरि पद्मजातात्. तेजो भवत् राजसरक्तवर्णम्. शिवादभूता रक्तवर्णम्. शिवादभूतामसरौप्यवर्णम्. नीलप्रभं सात्विकमच्युताच्च. சரி. சோ இது மாதிரி எல்லாரும் துதி பாடின்னு இருக்கா. பாடிண்டே இருக்கும் போதே பிரம்மாவோட உடம்புல இருந்து சிவந்த தேஜஸ் வெளிப்படுறது ரஜோ குணத்தோட. அதே மாதிரி சிவபெருமான்டேந்து தமோ குணத்தோட வெண்மையான தேஜஸ் வெளிப்படுறது. விஷ்ணுட்டேந்து நீல நிறத்துல தேஜஸ் சாத்வீகம் சத்வ குணத்தோட வெளிப்படுறது அப்படிங்கிறது. கண்ணம்மை மேம். சக்கர முக்காங்கிறது ஒரே வேர்டா வரணும் அந்த இடம். அதனால அந்த ஃபுல் லைனையும் நான் சேர்த்து சொல்றேன். तेजांस्य भुवन् विविधानि शक्रमुखामरेभ्यो मिषतोऽखिलस्य. तेजास्य भुवन् तेजास्य भुवन् विविधानि शक्र मुखामरेभ्यो मिषतोऽखिलस्य. संयोगतस्तान्यचिरेण मातः. संयोगतस्तान्यचिरेण मातः. स्त्रीरूपमष्टादशहस्तमापुः. स्त्रीरूपमष्टादशहस्तमापुः. तेजास्य भुवन् तेजांस्य भुवन् विविधानि शक्र मुखामरेभ्यो मिषतोऽखिलस्य. संयोगतस्तान्यचिरेण मातः. स्त्रीरूपमष्टादशहस्तमापुः. तेजांस्य भुवन् विविधानि शक्र मुखामरेभ्य இந்திரனை சொல்ற. சோ ஒரே வேர்டா சொல்லி. ओके सॉरी मैम. तेजांस्य भुवन् विविधानि शक्रमुखामरेभ्यो मिषेतोऽखिलस्य. मिषतोऽखिलस्य न स्टार्टिंग सॉरी मम्मी. तेजांस्य भुवन् विविधानि शक्रमुखामरेभ्यो मिषतोऽखिलस्य. संयोगतस्तान्यचिरेण मातः. स्त्रीरूपमष्टादशहस्तमापुः. அஷ்டாதசனா 18 ஹஸ்த கையே. அப்புறம் இத சம்யோகதஸ்தான் யச்சிரேன அப்படி வச்சுக்கோங்க. தான்ய சிரேனன் கிடையாது, அது அச்சிரேனன் வரும். சம்யுத்தான்ய தான் யச்சிரேன். தான் யச்சிரேன். ஓகேவா? ஓகே ஓகே थैंक यू. கௌசல்யா மேம். சோ இந்த மாதிரி அவ மும்மூர்த்திகள்டேந்து வந்த மாதிரி தேவர்கள்டேந்தும் இந்த மாதிரி தேஜஸ் வெளிப்படுறது. எல்லா தேஜஸும் சேர்ந்து
18 கரங்களோடு கூடிய ஒரு பெண்ணின் ரூபத்தை அடைந்தது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ஒரு தேஜஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெண் உருவம் எடுப்பதற்கு காரணமே அந்த ஆதி பராசக்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா தேவர்களுக்கு அவளுடைய பிரார்த்தனை பலித்ததில் பயங்கர சந்தோஷம். நெக்ஸ்ட் ஓகே. தத்து த்வமாசி சுபதே மகாலக்ஷ்மி. தத்து த்வமாசி சுபதே மகாலக்ஷ்மி. சோ அது மகாலக்ஷ்மியாக்கியான்னு இருக்கு. மியாவை மீ ஆவா பிரிச்சுக்கிறோம். ஆக்யா ஜெகன் மோகன மோகனாங்கி. ஆக்யா ஜெகன் மோகன மோகனாங்கி. त्वं ह्येव भक्ताभयदानदक्षा. त्वं एव भक्ताभयदानदक्षा. अभयदानदक्षा. त्वं ह्येव भक्ताभयदानदक्षा. तं एव भक्ताभयदानदक्षा. भक्तदृहां भीतिकरी च देवी. भक्तदृहां भीतिकरी च देवी. तत्तु त्वमासि सुभदे महालक्ष्म्यां. महालक्ष्मी. यस तिरुपि सोल्रेन. तत्तु त्वमासि सुभदे महालक्ष्मी. आख्या जगन्मोगन मोगनांगी. त्वं एव भक्ताभयदानदक्षा. भक्तदृहां भीतिकरी च देवी. तत्तु त्वमासि सुभदे महालक्ष्मी. आख्या जगन्मोगन मोगनांगी. त्वं एव भक्ताभयदानदक्षा. भक्तदृहां भीतिकरी च देवी. Thank you, madam. So இப்படி இந்த 18 கரத்தோட தோன்றிய அந்த சுந்தரி யாருன்னா சாக்ஷாத் அந்த அம்பாளுடைய அவதாரம் அப்படின்னு சொல்றார். அந்த அம்பாளுடைய அவதாரம் வேற எதுவும் இல்ல, மகாலட்சுமி அவதாரம். தேவர்களுக்கு அபயம் கொடுக்கறதுக்கும் அசுரர்களை அழிக்கவும் எடுத்த ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்றா. அவ எவ்வளவுக்கு எவ்வளோ சக்தி படைத்தவளா தோன்றினாலோ அவ்வளவுக்கு அவ்வளோ அதி சுந்தரியாகவும் இருந்தா அப்படின்னு சொல்ற. கவிதா மேம். எஸ் மேம். சத்யஸ்த்வமுச்சைஷ்சக்ருஷேட்டஹாசம். 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 சுரா பிரஹிஷ்டா வசுதா ச கம்பே. சுரா பிரஹிஷ்டா வசுதா ச கம்பே. சுக்ஷோப சிந்துர்கிரயோ விசேலுஹு. சுக்ஷோப சிந்துர்கிரயோ விசேலுஹு. விசேலுர் இருக்கு, இர விசர்க்கம் போட்டுக்கோ. தைத்யஸ்ச மத்தோ மகிஷஸ்சுகோப. दैत्यश्च मत्तो महिषश्चुकोप. सत्यस्त्वमुच्चैश्चक्रुषेष्टहासं. सुराः प्रहृष्टा वसुधा च कम्पे. चुक्षोभसिन्धुर्गिरयो विचेलुः. दैत्यश्च मत्तो महिषश्चुकोप. सत्यस्त्वमुच्चैश्चक्रुषेटहासं. सुराः प्रहृष्टा वसुधा च कम्पे. चुक्षोभसिन्धुर्गिरयो विचेलुः. दैत्यश्च मत्तो महिषश्चुकोप. ஓகே. சோ இங்க அவளுடைய அந்த வீரத்தின் வெளிப்பாடாக அந்த அதி சுந்தரி தோன்றினா இல்லையா,
அவ்வளோ அழகா இருக்கா, அவ்வளோ ஒரு விஸ்வரூபமா இருக்கா பாக்கறதுக்கு. இப்படி ஒரு பலமா ஒரு சிரிப்பு சிரிச்சாலாம். அந்த சிரிப்புல கடலே நடுங்கிட்டு கொந்தளிச்சிட்டு பூமியே அதிர்ந்து போச்சு. மலையெல்லாம் அசையற அளவுக்கு அவ்வளோ கிடுகிடுக்கிறதாம். இப்படி ஒரு பலத்த சிரிப்பு. அது மகிஷன் காது வரைக்கும் கேட்கறது. இப்படி யாருடா இது இவ்ளோ பலமா கர்ஜிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கோபம் தலைக்கு மேல ஏறுது. லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி மேம். त्वां सुन्दरीञ्चार मुखात्स दैत्यो त्वां सुन्दरीं चारमुहात् स दैत्यो हाइल मुखात् स दैत्यो विज्ञाय कामी विससर्ज दूतम् सचेश्वरीं दैत्यगुणान् प्रवक्ता त्वां नेतु कामो विफलोद्यमो भूत् त्वां सुन्दरीं चारमुहात् स दैत्यो मुखात् स दैत्यो विज्ञाय कामी विससर्ज दूतम् सचेश्वरीं दैत्यगुणान् प्रवक्ता त्वां नेतु कामो विफलोद्यमोऽभूत् त्वां सुन्दरीं चारमुखात् स दैत्यो विज्ञाय कामी विससर्ज दूतम् सचेश्वरीं दैत्यगुणान् प्रवक्ता त्वां नेतु कामो विफलोद्यमोऽभूत्. ஓகேவா? சோ யார் இப்படி ஒரு கத்து கத்தி சிரிக்கிறா, பலமா சிரிக்கிறா அப்படின்னு மகிஷன் என்ன பண்றான், தூதன் அனுப்பி யாருன்னு பாத்துன்னு வா அப்படின்னு அனுப்புறான். அவனும் வந்து பார்த்துட்டு வந்து திருப்பியும் சொல்றான் மகிஷன் கிட்ட, பேர்பட்ட சுந்தரியா இருக்கா, வீரமும் சிருங்காரமும் ஒன்று சேர்ந்த ஒரு உருவமாக அவ இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு அவ மேல ஒரு ஈர்ப்பு வருது. அதனால அவகிட்ட திருப்பியும் தூது அனுப்புறான், இது மாதிரி தன்னை மனம் முடிக்க வர மாதிரி. அதுக்காக சோ அவனும் போய் சொல்றான் தன்னுடைய தலைவனான மகிஷனை பத்தி. ஆஹா ஓஹோன்னு எல்லாம் சொல்லி அவன் இப்படியாக்கும் அப்படியாக்கும்னு சொல்லி நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும், வந்து அவனுக்கு உன் மேல ஆசை அப்படின்னு சொன்ன உடனே அம்பாள் அதுக்கெல்லாம் பிடியே கொடுக்கல, பேசாம இருந்துட்டான். அவன் திருப்பியும் போய் சொல்லிடுறான் மகிஷன் கிட்ட, இல்ல அவ ஒண்ணுமே இது பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவன் அசுரனாச்சே, அசுர புத்தி தானே, ஆசை அடங்கல. அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிக்கிறான். லக்ஷ்மி குமார் மேம். பிரலோபனைஸ்த்வாமத தேவசக்திம். லதா சத்யமூர்த்தி மேம். மேம் நான் பேசுறது கேக்குறது இல்ல மேம். கேக்குறது, நீயும் நானும் தான் பேசிட்டு இருக்கோம். சரி, லதா சுரேஷ் மாமி. பிரலோபனைஸ்த்வாமத தேவசக்திம் ஞாத்வாபி வாக்யைரனுநேது காமஹ ஏகைகஷः பிரேஷயதி ஸ்ம தூதான் ஏகைகஷ பிரேஷயதி ஸ்ம தூதான் பிரேஷயதி ஸ்ம தூதான். மேம் நடுவுல அந்த எஃப் இருக்கா மேம்? ஏகைகஷ பிரஷயதி ஸ்ம தூதான். ஏகைகஷ பிரேஷயதி ஸ்ம தூதான். ஏகைகஷனா ஒவ்வொருத்தரையா தூதனை அனுப்பின்னு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். திருப்பி சொல்லுங்க. ஏகைகஷ பிரேஷயதி ஸ்ம தூதான்.
यति स्म दूता இல்ல, பிரேஷ प्रेष एकैकश प्रेषयति स्म दूतान् त्वां कामिनीं कर्तुमिमे न शेकुः त्वां कामिनीं कर्तुमिमे न शेकुः प्रलोभनैस्त्वा मतदेव शक्तिं ज्ञात्वापि वाक्यैरनुनेतु कामः एकैकश प्रेषयति स्म दूतान् त्वां कामिनीं कर्तुमिमे नेशेकुः प्रलोभनैस्त्वा मतदेव शक्तिं ज्ञात्वापि वाक्यैरनुनेतु कामः एकैकश प्रेषयति स्म दूतान् त्वां कामिनीं कर्तुमिमे नेशेकुः. சோ அவன் மோகத்தின் காரணமாக திருப்பியும் தூதர்களை அனுப்புறான், எப்படியாவது அந்த தேவியை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ அம்பாள் வந்து சரி இது இப்படியே பயின்றிருந்தா இதுவாகாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா ஒரு கத்துறா. இது மாதிரி நீ மரியாதையா தேவர்களுக்கு அவளுடைய சொர்க்கலோகத்தை கொடுத்துடு, அவளுடைய அபிர்பாகம் அவளுக்கு சேர வேண்டியதை மரியாதையா கொடுத்துடு. அதே மாதிரி உன்னுடைய கூட்டத்தை அழிச்சுண்டு பாதாள லோகத்துக்கு ஓடி போயிடு, இல்லைன்னா கண்டிப்பா நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு போய் இவன்கிட்ட சொல்லு, தலைவன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டா தூதர்கள் கிட்ட. அது வரைக்கும் தான் இந்த கதை. லாஸ்ட் ஸ்லோகம். மகாலட்சுமி மேம். அவேஹிமாம் புச்ச விஷானஹீனம் அவேஹிமாம் புச்ச விஷானஹீனம் ஆரம்பஹந்தம் மகிஷம் த்விபாதம் பாரம்பஹந்தம் மகிஷம் திபாதம் த்விபாதம் திபாதம் திபாதம். ஒரு நிமிஷம். பாரம்னு இருக்கு, ஆரம்ப எப்படி வருது? இது செகண்ட் பாரம் பாரம் இருக்கு இல்லையா? பாரம் வஹந்தம். பாரம் வஹந்தம், பாரம் சுமக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க, அதுதான். தேங்க்யூ. ஹிம்சந்தி மாம் ஸ்வார்த்தி ஜனாஸ்த்வமேவ ஹிம்சந்தி மாம் ஸ்வதர்ச்சித் ஸ்வதர்ஜி ஸ்வார்த்தின்னு மாத்திக்கோங்க, ஒரு கால் போட்டுக்கோங்க. சரி. ஸ்வாதி ஜனாஸ்வமேவ ஹிம்சந்தி மாம் ஸ்வார்த்தி ஜனாஸ்த்வமேவ ஹிம்சந்தி மாம் ஸ்வாதி ஜனாஸ்வமேவ ரக்ஷா கரி மே சுபதே நமஸ்தே ரக்ஷா கரி மே சுபதே நமஸ்தே அவேஹி மாம் புச்ச விஷானஹீனம் புச்ச அவேஹி மாம் புச்ச விஷானஹீனம் பாரம் வஹந்தம் மகிஷம் திபாதம். இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன் மேம். அவேஹிமாம் புச்ச விஷானஹீனம் பாரம் வஹந்தம் மகிஷம் திபாதம் ஹிம்சந்தி மாம் ஸ்வாதி ஜனாஸ்த்வமேவ ரக்ஷா கரி மே சுபதே நமஸ்தே. இன்னொரு வாட்டி சொல்லுவோம் மேம், கரெக்டா? இல்லம்மா, இது ஓகே. முடிச்சுட்டு நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீఠே சுரபூஜிதே சங்க சக்கர கதா ஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. ஏன்னா மகாலட்சுமி அவதாரமாயிருக்கு. சோ அந்த மகாலட்சுமி ஸ்தோத்திரத்துல முதல்ல ஒரு லைன் நம்ம பாராயணம் ஃபுல்லா கூட சொல்லலாம், அஷ்டகம். இது சொல்லிட்டு முடிக்கணும். ஓம் ஸ்ரீ மாத்ரே நம. அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் கூட சொல்லணும் இல்லம்மா, இல்லையா? வேணும்னா சொல்லலாம். ஓகே. மனத்தை வந்தித்த ஃபுல்லாவே சொல்லலாம். ஓகே ஓகே. அதெல்லாம் பாராயணம் பண்ணும்போது, அதாவது இதெல்லாம் உபஸ்லோகம்,
அதாவது அம்பாளுடைய இது படிச்சதுனால, ஐ மீன் மகாலட்சுமியுடைய அவதாரம் படிச்சதுனால மகாலட்சுமி ஸ்லோகம் சொல்றது. நாராயணியம்ல நம்ம பண்ணலையா சில இது, இப்போ நரசிம்ம அவதாரம் வரும்போது அவருடைய கராவலம்ப ஸ்தோத்திரம் சொல்லுவோம், இந்த மாதிரி. ஓகேவா? சோ லாஸ்ட் ஸ்லோகத்துல அவர் சொல்றார், எருமைங்கிறது வந்து பாரம் சுமக்கிறதுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகும். அதுக்குன்னு ஒரு புத்தியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அது வீக் ஆயிடுத்துன்னா உடனே அது நேரா இதுக்குதான் போகும், கசாப்பு கடைக்கு தான் போகும். சோ நானும் வந்து 2 கால் எருமைன்னு சொல்லலாம். வால் இல்லையே, இதுவே வால் இல்ல கொம்பு இல்லையே தவிர நானும் அந்த எருமை மாதிரிதான். 4 கால் இதுக்கு, எனக்கு 2 கால். சோ 2 கால் உள்ள எருமை மாதிரிதான் நானு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்குன்னு புத்தியும் கிடையாது, எல்லாரும் நல்லா என்னை யூஸ் பண்ணிட்டு துவேஷிக்கிறா, துன்புறுத்தரா, அதனால நீதான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஓகே, ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம் ஃபுல்லா. त्रयोविंश दशकः महालक्ष्मी अवतारः। रम्भस्य पुत्रो महिषासुरः प्राक् तीव्रैस्तपोभिर्द्रुहिणात् प्रसन्नात् अबध्यतां पुंभिरवाप्य दृष्टो न मे मृति स्यादिति च व्यचिन्तीत्। सचिक्षुराद्यैरसुरैः समेतः शक्रादिदेवान्युधि पद्मजं च रुद्रं च विष्णुं च विजित्य नाके वसन् बलात् यज्ञः विर्जहार। चिरं वृषं दैत्यनिपीडितास्ते देवाः समं पद्मजशङ्कराभ्यां हरिं समेत्यासुरदौष्ट्यमोचुः त्वां संस्मरन् देवि मुरारिराह। सुरा वयं तेन रणेति घोरे पराजिता दैत्यवरो बलिष्ठः मत्तो वृषं पुंभिरवध्यभावान् ननस्त्रियो युद्धविचक्षणाश्च। तेजोभिरेका भवतीह नश्चेत् सैवासुरान् भीमबलान् निहन्ता। यथा भवत्येतदरं तथैव सम्प्रार्थयो இத ஃபுல்லாவே திருப்பி சொல்றேன். तेजोभिरेका भवतीह नश्चेत् सैवासुरान् भीमबलान् निहन्ता। यथा भवत्येतदरं तथैव सम्प्रार्थयामोऽवतु नो महेशी। एवं हरौ वक्तरि पद्मजातात् तेजो भवत्राजसरक्तवर्णं शिवादभूतामसरौप्यवर्णं नीलप्रभं सात्विकमच्युताच्च। तेजांस्य भुवन् विविधानि शक्रमुकामरेभ्यो मिषतोऽखिलस्य संयोगतस्तान्यचिरेण मातः स्त्रीरूपमष्टादशमस्तमापुः। तत्तु त्वमासि शुभदे महालक्ष्मी आख्या जगन्मोहनमोहनाङ्गी। त्वं ह्येव भक्ताभयदानदक्षा भक्तद्रुहां भीतिकरी च देवी। सद्यस्त्वमुच्चैश्च कृषेट्टहासं सुराः प्रहृष्टा वसुधा च कम्पे। चुक्षोभसिन्धुर्गिरयो विचेलुः दैत्यश्च मत्तो महिषश्चुकोप। त्वां सुन्दरीं चारमुखात् स दैत्यो विज्ञाय कामी विससर्ज दूतं। सचेश्वरीं दैत्यगुणान् प्रवक्ता त्वां नेतु कामो विफलोद्यमोऽभूत्। प्रलोभनैस्त्वामथ देवशक्तिं ज्ञात्वापि वाक्यैरनुनेतु कामः। एकैकशः प्रेषयति स्म दूतान् त्वां कामिनीं कर्तुमिमे न शेकुः। अवेहि मां पुच्छविषाणहीनं भारं वहन्तं महिषं द्विपादं। हिंसन्ति मां स्वार्तिजनास्त्वमेव रक्षाकरी मे शुभदे नमस्ते। नमस्तेऽस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोऽस्तु ते।
ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ராம் ராம் மாமி. க்ஷமா. நமஸ்காரம். இது மாமி நான் சௌமியா கணேஷ் திருச்சியில இருந்து பேசுறேன். நான் 2 கிளாஸாவே உங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா வந்து கரெக்டா இருந்தது டைம், எல்லாரும் அடுத்தடுத்து டவுட் கேட்டுட்டு இருந்ததுனால பேச முடியல. இப்ப என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கு. செப்டம்பர் 4ஆம் தேதி கல்யாணம். கண்டிப்பா எல்லாரோட குரூப்ல இருக்கிற எல்லாரோட பிளெஸிங்ஸ்னாலையும் நல்லபடியா நடக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸா நடக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் இந்த கிளாஸ் வந்து சும்மா ஜஸ்ட் இதுல தான் பார்த்தேன், ஃபேஸ்புக்ல வேற ஏதோ பார்த்துட்டு இருக்கிற போது உங்களோட லிங்க் கிடைச்சது எனக்கு. நான் அப்படிதான் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன். பட் வந்து இது வந்து தெரியாத சப்ஜெக்ட். நிஜமாவே எனக்கு இந்த தேவி பாகவதம் அப்படிங்கிறது வந்து ஏதான ஒரு நாள் அந்த தேவி பாகவதம்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறதே வந்து இந்த கிளாஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் நிறைய பார்த்து ஒரு இதுவும் ரெஃபர் பண்ணி தான் இப்படி ஒண்ணு இருக்கு. பாகவதம்னா விஷ்ணு பாகவதம் தான் தெரியும் எல்லாருக்கும். தேவி பாகவதம் தேவி நாராயணியம்ங்கிறது வந்து அவ்வளவு தூரம் தெரியல எங்களுக்கு. வந்து இத்தனைக்கும் எங்க பிறந்தாத்துல குலதெய்வமே வந்து உளுந்தூர் அம்மன்னு சொல்லிட்டு அம்பாள் தான். என் பொக்காத்துலயும் குலதெய்வம் அம்பாள் தான். ஆனா வந்து ரொம்ப விசேஷமா பெருசா வந்து எங்களுக்கு பூஜையோ புனஸ்காரமோ எதுவும் தெரியாது. ஏதோ பிரார்த்தனை பண்ணுவோம், 2 ஸ்லோகம் சொல்லுவோம், அதோட தெரிஞ்சு மட்டும் அப்படி பண்ணிட்டு இருந்தோம். இப்ப இந்த கிளாஸ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் வரிசையா வந்து நான் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் என்னன்னா, தொடர்ந்து இப்ப 9 வாரமா எனக்கு சமயபுரம் போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இன்னையோட 9 வாரம் நான் போயிட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கார்த்தால போயிட்டு 6 மணிக்கு போயிட்டு 8 மணிக்கு ஆத்துக்கே வந்துடுறேன். இத்தனைக்கும் நான் திருச்சியில இருந்து ரொம்ப அவுட்டர்ல இருக்கேன். நானு 1 மணி நேரம் டிராவல் எனக்கு. அதுல நான் 1 மணி நேரம் டெய்லி ஒரு வாரமும் வெள்ளிக்கிழமை தவறாம சமயபுரம் போறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதே மாதிரி திருச்சியில அகிலாண்டேஸ்வரியோட பிரத்யட்சமா பக்கத்துல போய் நின்று அம்பாளை சேவிக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சு. இந்த கிளாஸ் சேர்ந்ததுல இருந்து இதெல்லாம் வரிசையா எனக்கு பொண்ணு கல்யாணம் நிச்சயம் ஆச்சு. வரிசையா அடுத்தடுத்து ஒரு விசேஷங்களா இங்க என்னன்னா சௌக்கியமா கல்யாணம் வந்து ரொம்ப ஒரு ஸ்டெப்பா மூவ் ஆயிட்டு இருக்கு. நடக்கும். என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம். நிச்சயமா குருவுக்கு நமஸ்காரங்கள், எங்களோட நமஸ்காரங்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தர் நல்லது நடக்கிறது அப்படிங்கறது காதுல கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா, அதுவும் அம்பாளுடைய ஸ்லோகம் படிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு இது கேட்கும் பொழுது அவளே வந்து ஆசீர்வாதம் பண்ணுவா கண்டிப்பா. நிஜமா அந்த பரிபூரணமா அது தெரியறது நமக்கு. நடைமுறையிலேயே அது தெரியறது நமக்கு. அந்த நமஸ்காரம் மாமி. இன்னைக்கு ஒரு கோயின்சிடன்ஸா ஃப்ரைடேவும் அதுவுமா இன்னைக்கு மகாலட்சுமி அவதாரம் அவ்வளோ ஒரு கூஸ் பம்ஸா இருந்தது. இது நம்ம பிளான் பண்ணல, பட் இது பகவானே பிளான் பண்ணி வச்ச மாதிரி இருந்தது. அடுத்த என்ன அத்தியாயம்ங்கிறது எங்களுக்கு டெஃபினட்டா தெரியாது. பட் இன்னைக்கு மகாலட்சுமி அவதாரம்னு படிக்கும் பொழுது அவ்வளோ ஒரு நன்னா இருந்தது கார்த்தால. ரொம்ப நிஜமாவே அவ்வளோ ஒரு அற்புதம் இன்னைக்கு. ராம் ராம் மாமி. மாமி இந்த குரூப்ல இருக்கிறவாள் எல்லாரும் நியர்பை சென்னை நினைக்கிறேன், தெரியல யார் எங்க இருக்கான்னு. நான் குரூப்ல எல்லாரோட சார்பாவும் பத்திரிகை அனுப்புறேன். முடிஞ்சவா வந்து அவசியம் கலந்துக்கோங்க. மீதி பேர் எனக்கு குழந்தைகள் ஆசீர்வாதம் பண்ணுங்க. செப்டம்பர் 4ஆம் தேதி கல்யாணம். நான் குரூப்ல போட்டு விடுறேன். சரி மாமி, கண்டிப்பா மாமி, கண்டிப்பா. எல்லாருடைய ஆசீர்வாதமும் விஷஸும் கண்டிப்பா இருக்கும் குழந்தை. கண்டிப்பா மாமி. நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம். Thank you மாமி. ஆமா, ஏகாதசியம். Thank you ma'am. யாரும் சொல்லல, நானே சொல்றேன். ஓம் யக்ஷரபத பிரஷ்டம் மாத்ராஹீனம் து யத் பவேத் தத் சர்வம் க்ஷம்யதாம் தேவி நாராயணி நமோஸ்துதே. விசர்க பிந்து மாத்ராணி பத பாதாக்ஷராணி ச न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व परमेश्वरी. अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम. तस्मात् कारुण्य भावेन रक्ष जगदीश्वरी. सर्वं श्री जगदम्बार्पणमस्तु. ओम तत्सत्. Thank you ma'am. Thank you. Namaskaram. Thank you ma'am. Thank you, Guru.